கண்ணாடி மனிதன். அவன் பெயர் கதிரவன். ஆனால் அவனை அனைவரும் கண்ணாடி மனிதன் என்றே அழைத்தனர். அவனுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. அவன் ஒருபோதும் தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததில்லை. அவனது வீட்டில் கண்ணாடி என்பதே இல்லை. அவன் வெளியில் செல்லும்போது எதிரில் வரும் வாகனங்களில், கடை கண்ணாடிகளில், ஏன் குளம் போன்ற நீர்நிலைகளிலும் கூட தன் பிம்பத்தை பார்க்காமல் தவிர்த்து விடுவான். இது ஏன் என்று யாருக்கும் தெரியாது. அவன் தன் முகத்தைப் பற்றி கூச்சப்படுகிறான் என்று சிலர் நினைத்தனர். இன்னும் சிலர் ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் அவன் முகத்தில் இருக்கிறது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் கதிரவன் யாருடனும் நெருங்கி பழகமாட்டான். தனியாக வாழ்ந்தான். அவனது வாழ்க்கை ஒரு மர்மமாகவே இருந்தது. ஒருநாள் அவனது கிராமத்தில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவில் ஒரு பிரபலமான சிற்பி கல்லில் ஒரு மனிதனின் உருவத்தை செதுக்கிக் கொண்டிருந்தார். அந்த சிற்பம் தத்ரூபமாக இருந்தது. பார்வையாளர்கள் அனைவரும் அதை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். சிற்பி மக்கள் கூட்டத்தில் அமர்ந்திருந்த கதிரவனை பார்த்தார். அவனது அமைதியான மர்மமான முகபாவம் சிற்பியை கவர்ந்தது. ஐயா, உங்கள் முகம் மிகவும் தனித்துவமாக இருக்கிறது. உங்கள் முகத்தை மாதிரி வைத்து ஒரு சிலையை பண்ணலாமா என்று கேட்டார். கதிரவன் திடுக்கிட்டான். அவன் மறுத்துவிட்டான். மன்னிக்கவும், என் முகத்தை பார்த்தோ படமெடுத்தோ எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றுவிட்டான். மக்கள் அனைவரும் அவனது விசித்திரமான நடத்தையைக் கண்டு குழப்பமடைந்தனர். சில நாட்கள் கழித்து சிற்பி கதிரவன் வீட்டுக்கு வந்தார். ஐயா, நீங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்தேன். ஆனால் நீங்கள் ஏன் உங்கள் முகத்தை மறைக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார். கதிரவன் அமைதியாக இருந்தான். சிற்பி தொடர்ந்தார். நீங்கள் உங்கள் முகத்தை வெறுக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் விபத்தில் காயமடைந்திருந்தால் அதைப் பற்றி எனக்கு சொல்ல தேவையில்லை. நான் ஒரு சிற்பி. நான் ஒருவரை பார்க்கும்போது அவரது உள் அழகை, ஆன்மாவைத்தான் பார்க்கிறேன். சிற்பியின் வார்த்தைகள் கதிரவனின் மனதை தொட்டன. அவன் கண்களில் நீர் திரண்டது. நீண்ட மௌனத்திற்குப் பிறகு அவன் பேசினான். நான் என் முகத்தை வெறுக்கவில்லை சிற்பி. நான் என் தந்தையை வெறுக்கிறேன். அவர் ஒரு சிறந்த ஓவியர். ஆனால் அவர் தீய குணங்கள் கொண்டவர். அவர் ஒவ்வொரு மனிதனின் முகத்தையும் அதன் குறைபாடுகளையும் மட்டுமே பார்ப்பார். என் தந்தையின் குணம் என் முகத்திலும் இருக்கிறதோ என்று நான் பயந்தேன். ஒருவேளை கண்ணாடியில் பார்க்கும்போது அவனது சாயல் என் முகத்தில் தெரிந்துவிடுமோ என்று பயந்தேன். அதனால்தான் என் முகத்தை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. சிற்பி புன்னகைத்தார். கதிரவன், ஒரு மனிதனின் குணம் அவனது முகத்தில் இல்லை, அவனது இதயத்தில் இருக்கிறது. உங்கள் இதயம் அழகானது. உங்கள் தந்தை உங்களை ஒரு ஓவியர் போல பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஓவியரின் கண்ணாடி அல்ல. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். கதிரவன் முதல் முறையாக நம்பிக்கையுடன் சிற்பியிடம் பேசினான். ஆனால் என் முகம் என் தந்தையைப் போல இருந்தால் என்று கேட்டான். சிற்பி ஒரு சிறிய கண்ணாடியை எடுத்து கதிரவன் கையில் கொடுத்தார். பாருங்கள், அது உங்கள் முகம். உங்கள் தந்தையின் சாயல் அதில் இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய முகம். அது உங்கள்